நம்ம முதல்ல 6ஆம் தேதிக்கு பிறகு என்ன சொன்னோம்? இந்தியா தரப்பிலிருந்து நீங்க ஏதாவது தாக்குதல் எங்க மிலிட்டரி வேலையோ இல்ல சிவிலியன் ஏரியாஸ்ல தாக்கினா நாங்க அதை சும்மா விட மாட்டோம். அதுக்கு இன்னும் பெருசு பண்ணுவோம். அதே நேரத்தில் எங்களை டிஃபெண்ட் பண்ணிப்போம், எங்களை பாதுகாத்து நீங்க அனுப்பிச்சதுக்கு மேல நாங்க அனுப்புவோம். இந்த கொள்கை தான் பிரதமர் இது வச்சிருக்காரு, முன் வச்சாரு. அந்த கொள்கை அளவில் பார்த்தீங்கன்னா நேற்று இரவு இன்று காலை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நடந்தது. பிரைம் மினிஸ்டர் நேற்றுக்கு முந்தின இரவு முழுமையாக பார்த்து கொண்டே இருந்தார், என்ன போயிட்டு இருக்கு, எப்படி போயிட்டு இருக்கு. அதை தவிர்த்து இன்னைக்கு நம்ம பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தளபதிகளுடன் மீட்டிங் போட்டு இதுவரையில் நடந்தது என்ன, இனிமேல் நடக்க போவது என்ன. மீண்டும் இன்று இரவு தாக்கினால், நான் நேற்று கூறினது போல இன்று வெள்ளிக்கிழமை போது ஜும்மா என்பார்கள். ஜும்மா தீவிரவாதிகளுக்கும் பாகிஸ்தானி ராணுவத்துக்கும் ரொம்ப முக்கியமான நாள். இன்னைக்கு ஏதாவது திருப்பி செய்யலாமான்னு யோசிப்பாங்க. ஆனா நேற்று இரவு பட்ட அடி என்ன செய்யறது தெரியல. அவங்க சட்டசபையில பாகிஸ்தானோட பாதுகாப்பு அமைச்சர், அவர் பேரு குவாஜா ஆசிஃப்னு பேரு, அவர் என்ன சொல்றாரு கேட்போம். அவர் சொல்றாரு, அங்கேருந்து மிசைல்ஸ் எல்லாம் நம்மள தாக்கிச்சு, ஆனா நம்ம ஏன் அதை தடுக்கலன்னு கேட்காதீங்க. நம்ம ஏன் தடுக்கலன்னா, நம்ம தடுத்தோம்னா அது இருக்கிற இடம் தெரிஞ்சு போயிடும் சொல்லி நாங்க தடுக்கவே இல்லைன்னு ஒரு பித்தலாட்டம் பண்ணியிருக்காரு இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி. எங்களுக்கு அது தாக்கிறதுக்கு, அதை தடுக்கிறதுக்கு இருக்குது, ஆனா நாங்க தடுத்துட்டோம்னா இந்த மிசைல் இங்க இருக்கு தெரிஞ்சு போயிடுங்க. அதாவது பாகிஸ்தான் அரசு மிசைலை பாதுகாப்புகிறதா இல்ல பாகிஸ்தான் நாட்டையும் மக்களையும் ராணுவ சென்டர்ஸை பாதுகாக்கிறதா? இந்த மாதிரி ஒரு அபத்தமான இதை சொல்றாரு. சென்ட்ரல் ஹெட் குவார்டர்ஸ், இப்ப ஆர்மி ஹெட் குவார்டர்ஸ், நம்ம ஆர்மி ஹெட் குவார்டர்ஸ் இங்க டெல்லியில் இருக்குது, அது கிட்ட எதுவுமே நெருங்க முடியாது. அங்க என்ன பண்ணாங்க இவங்க, நம்ம ராணுவ இதெல்லாம் தாக்கிற பிறகு நம்ம மிசைல்ஸ் நேர போய் அவங்களோட ஜெனரல் ஹெட் குவார்டர்ஸ்ல அவங்க வச்சிருப்பாங்க பாருங்க, ஆன்டி ஏர்கிராஃப்ட் ஆன்டி மிசைல்ஸ் தாக்குறதுக்கு ப்ரொடெக்ட் பண்றது, அதை உடைச்சிட்டு வந்துட்டோம். ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகளுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய நண்பர்களுடன் பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி சேகரையர் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சிவா சார். வணக்கம் சார். பாகிஸ்தானுடைய தாக்குதலுக்கு மரண அடி இந்தியா கொடுத்திருக்கிறது. இப்படியான சூழலில் தான் டெல்லியில நடக்கக்கூடிய தற்போதைய நிலவரங்கள் என்ன சார்? அதாவது நேற்று இரவு, அதுக்கு முந்தின இரவு காலை, நேற்று காலை, நேற்று இரவு நடந்த சம்பவங்கள், இது எல்லாத்தையும் பிரதமர் இன்று முக்கிய தலைவர்களுடன் அதாவது இராணுவ தலைவர்களுடன் எப்படி போயிருக்கு, இதுவரையில் என்ன போயிட்டு இருக்கு, எந்த மாதிரி ஆக்ஷன்ஸ், எந்த மாதிரி தாக்குதல் வந்தது, அதை எப்படி நாம திருப்பி பண்ணுவோம். இதுல 2-3 விஷயம் ரொம்ப கிளியரா வருது. என்னன்னா, எவ்வளவு மிசைல் அங்கேருந்து ஃபயர் பண்ணாங்களோ பாகிஸ்தான்ல இருந்து, ஒவ்வொரு மிசைலும் அவங்க பண்ண ஒரு மிசைலும் நம்மளோட மிசைல் போய் அதை தடுத்துருச்சு. அதாவது தமிழ் படங்கள்ல பார்த்திருப்பீங்க, அந்த புராண படங்கள்ல ஒரு அம்பு இங்கேருந்து ஏவி விட்டா இன்னொரு அம்பு அங்கேருந்து டக்குனு மோதிக்கும். நீங்க திருவிளையாடல் போல படங்கள்லாம் பார்க்கலாம். அதுல இந்த சைடுலேருந்து ஒரு அம்பு வரும், இல்ல கந்தன் கருணை, இந்த மாதிரி பல நம்ம இத்தியாச புராண படங்கள்ல பார்த்தீங்கன்னா அம்பு இங்கேருந்து போகுது, இங்கேருந்து ஈட்டி விட்டு எறிஞ்சா, அங்கேருந்து வேல் விட்டு எறிஞ்சா டக்குன்னு மோதிக்கும். அந்த மாதிரி நேற்று முன்தினம் பாகிஸ்தான் எவ்வளவு மிசைல்ஸ் அனுப்பிச்சிச்சு, எல்லா மிசைல்லையும் ஒரு மிசைல் கூட தாண்டி தன்னோட டார்கெட்டுக்கு இந்த பக்கம் வர முடியல. ஒன்று. இரண்டாவது, பிரதமரோட மீட்டிங்ல என்ன தெரிய வந்ததுன்னா, அதுல நாம் நம்மை பாதுகாத்துட்டோம் இதுவரை. இரண்டாவது, அவங்க அனுப்புறதுக்காக பழி வாங்கறதுக்காக நம்ம அனுப்பிச்ச மிசைல்ஸ் இருக்கு பாருங்க, அது நேர போய் எங்க தட்டணுமோ அங்க தட்டி விட்டுடுது. ஒரு கூட குறி தப்பல. குறின்னா நம்ம குறி என்ன இருந்தது, அது ராணுவ இதுவா இருக்கணும், பொதுமக்கள் இருக்கிற இடம் இருக்கக்கூடாது. ராணுவ அதிகாரிகள் யார் தீவிரவாதிகளுக்கு அங்க உள்ள அமைப்பு செஞ்சிருக்கிறாளோ சென்டர்ஸ், அந்த இடத்துல தாக்கணும். அதை தவிர்த்து அவர்கள் எங்க பீரங்கிகளை வைத்திருக்கிறார்களோ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதை தாக்கணும். காரணம் என்ன என்றால், நம்ம முதல்ல 6ஆம் தேதிக்கு பிறகு என்ன சொன்னோம்,
இந்தியா தரப்பிலிருந்து நீங்க ஏதாவது தாக்குதல் எங்க மிலிட்டரி மேலேயோ இல்ல சிவிலியன் ஏரியாஸ்ல தாக்கினா நாங்க அதை சும்மா விட மாட்டோம், அதை இன்னும் பெருசு பண்ணுவோம். அதே நேரத்தில் எங்களை டிஃபெண்ட் பண்ணிப்போம், எங்களை பாதுகாத்துப்போம். பாதுகாத்து நீங்க அனுப்பிச்சதுக்கு மேல நாங்க அனுப்புவோம். இந்த கொள்கை தான் பிரதமர் இது வச்சிருக்காரு, முன் வச்சாரு. அந்த கொள்கை அளவில் பார்த்தீங்கன்னா நேற்று இரவு இன்று காலை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நடந்தது. இதை இன்னைக்கு ரெண்டு மூணு விஷயம் நடந்திருக்கு டெல்லியில. என்னன்னா, இத பிரைம் மினிஸ்டர் நேற்று இரவு நேற்றுக்கு முந்தின இரவு முழுமையாக பார்த்து கொண்டே இருந்தார், என்ன போயிட்டு இருக்கு எப்படி போயிட்டு இருக்கு. அதை தவிர்த்து இன்னைக்கு நம்ம பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தளபதிகளுடன் மீட்டிங் போட்டு இதுவரையில் நடந்தது என்ன, இனிமேல் நடக்க போவது என்ன, மீண்டும் இன்று இரவு தாக்கினால், நான் நேற்று கூறினது போல இன்று வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை போது ஜும்மா என்பார்கள். ஜும்மா தீவிரவாதிகளுக்கும் பாகிஸ்தானி ராணுவத்துக்கும் ரொம்ப முக்கியமான நாள். இன்னைக்கு ஏதாவது திருப்பி செய்யலாமான்னு யோசிப்பாங்க. ஆனா நேற்று இரவு பட்ட அடி என்ன செய்யறது தெரியல. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். பாகிஸ்தானை எப்படி நம்ம சொல்றோம் அவங்களுக்கு ரொம்ப அடிபட்டு இருக்கு. இப்ப தற்சமயத்துக்கு முன்பு பாகிஸ்தானோட பார்லிமெண்ட், அதாவது அதை அவர்கள் நேஷனல் அசம்பிளி என்று சொல்வார்கள், அவங்க நேஷனல் அசம்பிளியில அவங்க சட்டசபையில பாகிஸ்தானோட பாதுகாப்பு அமைச்சர், அவர் பேரு குவாஜா ஆசிஃப்னு பேரு, அவர் என்ன சொல்றாரு கேட்போம். அவர் சொல்றாரு, அங்கேருந்து மிசைல்ஸ் எல்லாம் நம்மளை தாக்கிச்சு, ஆனா நம்ம ஏன் அதை தடுக்கலன்னு கேட்காதீங்க. நம்ம ஏன் தடுக்கலன்னா, நம்ம தடுத்தோம்னா அது இருக்கிற இடம் தெரிஞ்சு போயிடும் சொல்லி நாங்க தடுக்கவே இல்லைன்னு ஒரு பித்தலாட்டம் பண்ணியிருக்காரு இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி. எங்களுக்கு அது தாக்கிறதுக்கு அதை தடுக்கிறதுக்கு இருக்குது, ஆனா நாங்க தடுக்கல. தடுத்துட்டோம்னா இந்த மிசைல் இங்க இருக்குன்னு தெரிஞ்சு போயிடுமே. அதாவது பாகிஸ்தான் அரசு மிசைலை பாதுகாப்புகிறதா இல்ல பாகிஸ்தான் நாட்டையும் மக்களையும் ராணுவ சென்டர்ஸை பாதுகாக்கிறதா? இந்த மாதிரி ஒரு அபத்தமான இதை சொல்றாரு. அதனால்தான் நாங்களால பண்ண முடியல. அதுல இன்னொரு விஷயம் சிவா சார், பாகிஸ்தான்லேருந்து அனுப்பப்பட்ட ட்ரோன், ஒரு ட்ரோனை கூட நம்ம விடல. மிசைலுக்கு என்ன ஆச்சோ அதே தான் ட்ரோனுக்கும், ஒரு ட்ரோன் தப்ப விடல. அப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பிஎஸ்எஃப் டிஜிபி மற்ற அவர் கூட என்எஸ்ஏ அஜித் தோவல் அவர்களும் இப்ப இந்தியாவுக்குள்ள இருக்கிற நிலவரம் என்ன, எல்லா மாநிலங்களும் பாதுகாப்பு சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குது, அது வேணுங்கிறதுக்கு எப்படி இதை தயார் பண்ணிட்டு இருக்கோம், அதை கம்ப்ளீட்டா ரிவ்யூ நடந்தது. எந்த இடத்துல எந்த விதமான கலவரம் இல்லாம நம்ம பார்த்துக்கணும். அது தவிர்த்து என்ன நீங்க பாத்தீங்கன்னா, பிரதமர் ஒன்று சொல்லிட்டாரு, இந்த ஐபிஎல் விளையாட்டை இப்ப நிப்பாட்டிடுங்கன்னு. ஆகையால் ஐபிஎல் கிரிக்கெட் விளையாட்டுகள் அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு தள்ளி வச்சாச்சு. இப்போ ஃப்ரெஷ் தேதிகள் அப்புறம் போட போறாங்க. ஆனா பிரதமர் லெவல்ல முடிவு என்னன்னா இப்போதைக்கு, ஏன்னா நேற்று பாருங்க தர்மசாலால மேட்ச் நடந்து கொண்டு இருக்கும் போது பாதியில உத்தரவு வந்துருச்சு மேட்சை நிப்பாட்டுங்கன்னு. அதனால ஸ்டேடியத்துல லைட் அணைச்சிட்டாங்க. ஸ்டேடியம் லைட் அணைத்த பிறகு, ஏன்னா அங்க என்ன மேட்ச் நடந்ததுன்னா பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் டெல்லி. அங்க தர்மசாலாங்கிறது இமாச்சல் பிரதேஷ்ல பல பகுதியில இருக்கு, அங்க பெரிய ஸ்டேடியம் இருக்குது. அந்த ஸ்டேடியம்ல கம்ப்ளீட்டா இருட்டாயிடுது, பிளாக் அவுட். ஆனா அங்க இருக்கிற மக்கள் சிவா சார் ஆச்சரியமா இருக்கும், பதட்ட நிலைமை இல்லை, முழு நம்பிக்கை நம்மளோட ராணுவம் நம்மளை பாதுகாக்கும். எல்லாருக்கும் அங்க சொல்லப்பட்டது, இங்க பாருங்க இப்ப சைரன் ஊதுது, எல்லாம் வெளியில வந்துருங்க, எல்லாரும் வெளியில போயிட்டாங்க, ஒரு டென்ஷன் இல்லை. இது ஒரு சம்பவம். இன்று இரவு சொல்லப்பட்டிருக்கு, அதாவது வட மாநிலங்களில் உள்ள பெரிய பெரிய ஊர், அதாவது குறிப்பிட்டதா பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், ஜம்மு காஷ்மீர், இங்க இருக்கிற பல சின்ன ஊர் பெரிய ஊர்லாம் இரவு 8 மணியிலிருந்து நாளை காலை 8 மணி வரை இருள், அதாவது பவர் பிளாக் அவுட் பண்ண போறாங்க. அது இந்த மாதிரி சில நடவடிக்கைகள்லாம் நீங்க எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இப்ப நான் சொன்னது போல பாகிஸ்தானுக்குள்ள ரொம்ப டிமோட்டிவேட் ஆயிட்டாங்க, மக்களும் ரொம்ப டிமோட்டிவேட் ஆயிருக்காங்க. அது அவர் சொல்றத கேட்டுட்டு, இந்த மாதிரி நாங்க ட்ரோன் அனுப்பல, நாங்க மிசைல் தடுக்கல, தடுத்தா நம்ம இருக்கிற இடம் தெரிஞ்சுன்னு அனுப்பல, இந்த மாதிரி ஒரு பித்தலாட்ட கதையை சொல்றாரு அசம்பிளியில. அதை கேட்டுட்டு பாகிஸ்தான் அசம்பிளியில் இருக்கிற மெம்பர்ஸ், அதாவது அவங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரொம்ப கோவம். என்ன நீங்க சொல்றீங்க, என்ன பேசுறீங்க, நம்ம பிரதமர் எங்க இருக்காரு, அதாவது பாகிஸ்தான் பிரதமர் ஷேஜாஸ் ஷெரீப் எங்க இருக்காரு, எங்க ஒழிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா அங்க சொல்லப்படுறது என்னன்னா, ராணுவ தளபதியும் பாகிஸ்தான் இவர் பிரைம் மினிஸ்டரும் எங்கேயோ பங்கர்ல போய் ஒழிச்சிட்டாங்க. ஸோ அதை கேட்டுட்டு அங்க மக்கள்லாம் ரொம்ப கோவம் அடைகிறாங்க.
என்னது இது இப்படி என்ன சொல்றீங்க நீங்க? அப்புறம் இன்னொரு விஷயம் சிவா சார், இது பேசுறதுல இந்த குவாஜா ஆசிஃப் நான் சொன்னேன் பாருங்க, பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர், அவர் சொல்லும்போது சில உண்மைகளை வெளியில விட்டார். என்ன முதல்ல சொன்னாரு? நம்ம நேற்றுக்கு என்ன பார்த்தோம்? தீவிரவாதிகள் 6ஆம் தேதி இரவு நடந்த தாக்குதலில் பல தீவிரவாதிகள் சொல்லப்படுறது 100க்கு மேல தீவிரவாதிகள் இறந்து போனார்கள். அவர்களுக்காக நேற்று நடந்தது இறுதி சடங்குகள். அந்த இறுதி சடங்குகளில் நாம் என்ன பார்த்தோம்னா, பாகிஸ்தான் ராணுவத்தின் தளபதிகள் அதில் கலந்து கொண்டார்கள். அவர்களது இறுதி சடங்கு முன்பாக மலர் வளையம் வைக்கப்பட்டது. அப்போ அதுலயே ஏதோ கனெக்ஷன் தெரியுது, கேட்ட கனெக்ஷன் இல்லை. ஆனா இன்னைக்கு நம்ம குவாஜா ஆசிவ கம்ப்ளீட்டா அவுத்து விட்டார். அதாவது என்ன? மத்ராசாஸ், அதாவது பள்ளி நடத்தும் பள்ளிக்கூடங்கள், பள்ளி நடத்தும் பள்ளிக்கூடங்களில் படிக்கும் பிள்ளைகள், இளைஞர்கள், அவர்கள் எங்களோட ஆட்கள் தான். அதாவது அவர்கள் எங்களோட செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய சீக்கிரட்டை உடைச்சிட்டார். இது நம்ம முன்னே சொல்லிட்டு இருக்கோம். நீங்க மத்ராசாஸில் பள்ளி நடத்தும் பள்ளிக்கூடத்தில் நீங்க புது பள்ளி ஒன்று கல்வி தரது இல்லை. நீங்க கத்துக் கொடுக்கறது என்னன்னா தீவிரவாதம். தீவிரவாதத்துக்கு உள்ள ஸ்கூல், அந்த ஸ்கூலை தான் இந்தியா தாக்கிச்சு இப்போ. ஏன்னா அங்கதான் தீவிரவாத இளைஞர்களை தயார் செய்யறாங்க. இவர் சொல்றாரு அவங்க எங்களோட செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ், எங்களோட ராணுவம் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ், அதுக்கு அடுத்து வருவது எங்க செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ். இதுல இருந்து சிவா சார் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். ஏன்னா தொடர்ந்து என்ன நடந்துட்டு இருக்குன்னா, மோடி மேல இருக்கிற ஒரு வெறுப்பு, பாஜக மேல இருக்கிற ஒரு வெறுப்பு, இந்திய அரசு மேல இருக்கிற ஒரு வெறுப்பு, அது பல அரசியல் காரணங்களாக எதிர்கட்சிகளை சப்போர்ட் செய்யும் சில சோசியல் மீடியா, சில பத்திரிகையாளர்கள், தன்னை ரொம்ப என்ன சொல்வது இன்டெலெக்சுவல் சொல்லிக்கிறவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, பாகிஸ்தான்லேருந்து வர ப்ரோபகண்டாவை இது பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதையே சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல இல்ல பாகிஸ்தான் இப்படி சொல்லிச்சு, 3 பிளேன் விழுந்ததோ 2 பிளேன் விழுந்துச்சு. இந்தியா தரப்பிலேருந்து ஒரு பிளேன் விழல. நேற்றைக்கு நான் பேசும்போது சிவா சார், நான் ஒரு தவறு செய்தேன். என்னன்னா, ஒரு ரஃபால் 50 கோடின்னு என் வாய் தவறி வந்துருது. அது 1500 கோடி. அதுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஏன்னா அது ஃபிகர் தப்பா சொல்லிட்டேன் நான். அப்ப நம்மளோட பிளேன், ஒரு பிளேன் 1500 கோடி, அதுக்கு மேல நீங்க என்ன பாம்பு வச்சிருக்கீங்களோ அது தகுந்த மாதிரி விலை. அப்ப சில ரஃபால்ல பாத்தீங்கன்னா அது 1800 crores, 1800 கோடி போகும், இல்ல 2000 கோடி கூட போகலாம். எந்த மாதிரி நீங்க பாம்பை வைக்கிறீங்களோ அதுல. சோ இதை இந்த மாதிரி அவங்க என்ன பண்றாங்க, பாகிஸ்தான் தரப்பில் இருந்து எப்ப நம்ம போர் ஜெயிக்க முடியாதோ, நேர்முகம் போர் ஜெயிக்க முடியாது, அதனால தீவிரவாதம். இப்ப தீவிரவாதம் மீது தாக்கல் ஏற்பட்டு விட்டு என்ன செய்வது? அதற்காக மறைமுகமாக ஒரு இன்ஃபர்மேஷன், மிஸ்இன்ஃபர்மேஷன் வார் பண்றாங்க. தப்புவா இருக்கிற புழுகளை போடுறாங்க. ஆனா இங்க இருக்கிற ஊடகங்கள் மோதியில் இருக்கிற வெறினால அவர்களுக்கு சப்போர்ட் செய்யற பார்ட்டிஸ் ஹெல்ப் பண்றதுக்காக எதிர்கட்சிகளை அதை எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி போட்டுகளுக்கெல்லாம் ஒரு பெரிய டேஞ்சர் வந்துருச்சு. இன்னைக்கு 8000 வெப்சைட்டை மூடிட்டாங்க. அதுல தமிழ்நாட்டில் இருக்கிற வெப்சைட்டு, தமிழ்நாட்டில் இருக்கிற போடுற யூடியூபர்ஸ் என்ன போட்டுட்டு இருக்காங்க கண்டு பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு மேல நீங்க நேற்று கேள்வி கேட்டீங்க, இது மேலதான் நடவடிக்கை இருக்குமானா கட்டாயம் இருக்க போகுது. அதை பார்த்துட்டே இருக்காங்க, என்ன போட்டுட்டு இருக்காங்க. சோ இதுல என்ன புரியுதுங்க பாருங்க, பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் சொல்வது, அவர்கள் பிரதமர் சொல்வது, ராணுவ தளபதிகள்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இப்ப என்ன சொல்லப்படுறதுன்னா, பலூச்சிஸ்தான்ல அவங்களுக்கு ஒரு இது இருக்குது பாருங்க, ஒரு தனியா பலூச்சிஸ்தானை தனியா பிரிக்கணும்னு ஒரு குரூப் இருக்குது. அவங்க இப்ப ரொம்ப ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அவங்க ஒரு 20 பாகிஸ்தான் ராணுவ வீரர்களை இன்று கொண்டுட்டாங்க, அட்டாக் பண்ணி இது பண்ணிட்டாங்க. இப்ப பாகிஸ்தான்ல பயங்கர கொந்தளிப்பு. என்ன ஒண்ணு, அவங்க அரசு ஒண்ணு பண்ண முடியல. இரண்டாவது என்ன, லாகூர்ல விழுறது, ராவல்பிண்டியில நடந்ததுதான் பெரிய விஷயம் சிவா சார். ராவல்பிண்டிங்கிறது நாங்க போயிருக்கேன். அதாவது லாகூர்ல இருந்து கொஞ்சம் தூரத்துக்குள்ள இருக்குது, இஸ்லாமாபாத்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கிறது. இஸ்லாமாபாத் ராவல்பிண்டி கொஞ்சம் தூரம் தான். ஆனா இதே பாருங்க, ராவல்பிண்டிங்கிறது இஸ்லாமாபாத்ங்கிறது தலைநகரம். ஆனால் ஆர்மி ஹெட் குவார்டர்ஸ் இருப்பது ராவல்பிண்டி. அந்த ராவல்பிண்டியில ஜெனரல் ஹெட் குவார்டர்ஸ் ஒன்று இருக்குது, GHQ. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், நான் அந்த GHQக்கு போயிருக்கேன். எப்படி கேட்டீங்கன்னா, அப்போ எதிர்கட்சி தலைவர் LK அத்வானியை ஜெனரல் முஷரப்
பாகிஸ்தான் ஜனாதிபதியா இருந்தபோது அவருக்கு ஒரு அழைப்பிதழ் கொடுத்திருந்தார். அப்ப அத்வானியோட விசிட் கவர் பண்றதுக்காக அத்வானி என்னை அழைத்திருந்தார், நானும் போயிருந்தேன். அப்ப அந்த இடத்துக்கு அத்வானி கூட நான் அந்த வீட்டுக்கு போனேன். அது இந்த ஜெனரல் ஹெட் குவார்டர்ஸ் பக்கத்தில் இருக்குது, ஜிஹெச்கியூ. முஷரப் எங்களை வரவழைத்தார், எங்களுக்கு தேநீர் கொடுத்தார். எங்களை தனியாக என் கூட சில பத்திரிகையாளர்கள் இருந்தார்கள். நான் சொல்லுவது சம்பவம் 2005. எதுக்கு நான் இதை ரீகால் பண்றேன்னா, நேற்று நடந்த சம்பவங்கள் பாருங்க. மிசைல் அட்டாக்ஸ், ஜெனரல் ஹெட் குவார்டர்ஸ், இப்ப ஆர்மி ஹெட் குவார்டர்ஸ், நம்ம ஆர்மி ஹெட் குவார்டர்ஸ் இங்க டெல்லியில் இருக்குது. அது கிட்ட எதுவுமே நெருங்க முடியாது. அங்க என்ன பண்ணாங்க இவங்க, நம்ம ராணுவ இதெல்லாம் தாக்கின பிறகு நம்ம மிசைல்ஸ் நேர போய் அவங்களோட ஜெனரல் ஹெட் குவார்டர்ஸ்ல அவங்க வச்சிருப்பாங்க பாருங்க, ஆன்டி ஏர்கிராஃப்ட் ஆன்டி மிசைல்ஸ் தாக்குறதுக்கு ப்ரொடெக்ட் பண்றது, அதை உடைச்சிட்டு வந்துட்டோம். இது எப்படி நடந்தது, என்ன நடந்தது நான் சொல்றேன். ஏன் நம்மளோட பாலிசி என்ன, நமக்கு ஏன் இந்த தடவை சக்சஸ் இப்படி இருக்குது, அது பின்னணி என்ன, இதோட காரணம் என்னங்கிறது மேற்கொண்டு பேசலாம். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம் சிவா சார்.